தான் எப்படி கார்த்திக் கிட்ட மாட்டினேன்ற கதையை ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு நேகா வர அவளை கார்த்திக் வழக்கம் போல அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே நேகா, நீ என் மேல கை வச்சா என் கழுத்துல நானே அறுத்து பண்ண மிரட்ட. அது கேட்ட கார்த்திக் பயந்து போய் நைட்டு தனியா போய் தூங்கிடுறான். மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறான், பார்த்தா நேகாவை காணோம். உடனே அவ காலேஜ்ல போய் விசாரிக்க அவ அங்கேயும் வரலன்னு சொல்ல கார்த்திக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எங்க போனா ஏது போனான்னு தேடி தேடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தம். அப்புறம் கொஞ்ச நாள்ல நேகா திரும்பி வந்து மறுபடியும் என்ன தொட்ட கத்திய வச்சு குத்தி பண்ண மிரட்ட இவன் பயப்படுறான். ஆனாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இவளை பயங்கரமா அடிச்சு போட்டு இவனும் ரத்த வெள்ளத்துல மயங்கி இருக்கான். அந்த அலறல் சத்தம் கேட்டு தான் போலீஸ் வந்திருக்காங்க. அந்த போலீஸ் கிட்ட இவன் நடந்ததெல்லாம் சொல்ல உன்னோட வைஃப் நேகா அங்க இல்லவே இல்ல, எல்லாமே உன்னோட கற்பனைன்னு சொல்ல டென்ஷன் ஆகி போலீஸ்னு கூட பார்க்காம போலீஸே அடிச்சிடான். அப்புறம் போலீஸ் இவனோட சம்பந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க அப்புறம் தான் தெரியுது இவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கானு. உடனே இவனை மனநலம் காப்பத்துல சேர்த்து விடுறாங்க. அப்போ இவன் கேஸை டீல் பண்ண லேடி போலீஸ் உன் கதையில எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு தம்பின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நேஹா காலேஜ்ல கௌதம்னு நினைச்சு தேடி போய் பார்த்தப்போ அது கௌதமா தான் இருந்திருக்கான். அப்பதான் இவ கௌதம் கிட்டையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்டையும் கார்த்திக் பண்ண கொடுமை எல்லாம் சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்ல இந்த லேடி போலீஸ் நேகாவுக்கு இந்த மிரட்டர் ஐடியா கொடுத்து அவளை கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சு இவனை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கி நேகாவை மறுபடியும் அனுப்பி அவளை அடி வாங்க வச்சு ரெஸ்கியூ பண்ணிட்டு அவ அங்க இல்லவே இல்ல இவன் நோயாளின்னு ப்ரூவ் பண்ணி நேகாவுக்கு டிவைஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நேகா ரொம்ப சந்தோஷமா கௌதம் கூட இருக்கான்னு இந்த லேடி போலீஸ் சொல்ல இதெல்லாம் கேட்ட கார்த்திக் ஷாக் ஆனாலும் மறுபடியும் இவன் சின்ன வயசுல வச்சிருந்த மாதிரி ஒரு பொம்மை கிடைக்க அதே நேகான்னு நினைச்சு வாழ ஆரம்பிக்கிறான்.